Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Sophie's Hub. ஸோ இந்த சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட பல விவரங்கள் நான் தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே பயன்படுத்தி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல வருடங்களாக கெமிக்கல்ஸ் எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்பவே மோசமான சூழ்நிலையில் இருந்த என்னுடைய கூந்தலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த ஜேர்னியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் நான் நம்மளுடைய சேனலில் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் உங்களுக்குமே நேச்சுரலாக ஹேரை கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு சேனலாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் கூடிய சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் நான் ஷேர் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் இது எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹென்னாவையும் அவுரியும் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ பலருக்கு அவுரி பயன்படுத்துறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஹென்னா அண்ட் அவுரி இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தும் போது தான் கண்டிப்பாக நல்ல கருமையான பிளாக் கலருடைய ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நேச்சுரல் ஹேர் டை அப்ளை பண்ணக்கூடிய கம்ப்ளீட் ரிசல்ட்ஸ், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் அண்ட் இமீடியட் ரிசல்ட்ஸ் அப்படின்னா அது ஹென்னா அண்ட் அவுரி பயன்படுத்துறது. அண்ட் முக்கியமாக 2 ஸ்டெப் மெத்தட் பயன்படுத்துறது. அதாவது முதல் நாள் ஹென்னா பயன்படுத்துறது அண்ட் மறுநாள் அவுரி பயன்படுத்துறது. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் விவரமாக முன்கூட்டியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிறேன். பட் அது தவிர்த்து நான் லேட்டஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரி பயன்படுத்துறதுல நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. பட் அவுரி பயன்படுத்தும் போது இன்ஸ்டன்டேனியஸ் ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு வருத்தம் தரதாக இருக்கலாம். சரி, உங்களுக்கு இமிடியட் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறதா இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்காது. தொடர்ச்சியாக 15 to 20 டேஸ் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திகிட்டே வரும்போது தான். ஏன்னா நரைமுடியை மறைக்கிறது அப்படின்றது ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் மேக்ஸிமம் கெமிக்கல் ஹேர் டைஸ் இதில் இன்வால்வ் ஆகிக்கிறது. ஸோ கெமிக்கல் ஹேர் டைஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் தருதுன்றதுனால நம்ம டக்குன்னு அதை பயன்படுத்திடுறோம். அண்ட் அது ரொம்பவே எளிமையாக கூட இருக்குது. ஷாம்பு பேஸ்டாக வந்துடுது, ரொம்ப ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ½ hourல வாஷ் பண்ணிடலாம். இப்படி நிறைய ரொம்பவே எளிமையாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபுல் அட்டென்ஷனும் கெமிக்கல் ஹேர் டைக்கு போயிடுது. பட் கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற அந்த டைமில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. பட் பயன்படுத்தின பிறகு அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? நம்மளுடைய கூந்தல் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா நம்ம இனிஷியலில் யங் ஏஜில் நம்ம பயன்படுத்தும் போது, சின்ன வயசில் நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் அதே கூந்தல் உங்களுக்கு வயோதிகத்திலும் ஏதோ ஒரு 30, 40, ஈவன் 50 வயசு ஆகும்போது கூடயுமே உங்கள் கூந்தல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக அதை பாதுகாக்கும் போது தான் கிடைக்கும். ஸோ நம்ம கலர் பண்ணிவிட்டு நம்ம டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது, ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்குது, இது ரொம்பவே நம்மளுக்கு ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க. நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரிசல்ட்ஸுமே உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிடாது, கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவுரியை தவிர்த்துட்டு ஹென்னாவை மட்டுமே பயன்படுத்தி கூட சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹென்னாவையும் கூட சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது நல்ல டார்க் ப்ரௌன், கருமைன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு டார்க்கெஸ்ட் ப்ரௌன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க்கெஸ்ட் ப்ரௌன் கிடைக்கும் போது உங்களுக்கு இட் இஸ் நியர் டு ஒரு ரொம்பவே கருமைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய நரைகள் இதில் கண்டிப்பாக மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பயன்படுத்த போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிக்கக்காய், பூந்திக்கொட்டை அண்ட் நெல்லிக்காய். நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூந்தலுக்கு கருமையை கொடுக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பொதுவாக நரைமுடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை சாப்பிட்றதுனாலையும் அது ஜூஸ் எடுத்து குடிக்கிறதுனாலையும் அண்ட் அதே நேரத்தில் அதை வெளிப்புறத்தில் ஹேரில் அப்ளை பண்ணுறதுனாலையும் நல்ல முடிக்கு நீங்கள் கருமையை குடிக்கக்கூடிய தன்மையை அதிகமாக கொடுக்குறீங்க. ஸோ ஹேர் க்ரோத்துக்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நெல்லிக்காய் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஹென்னா கூட நெல்லிக்காய்
நெல்லிக்காயை நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல இப்போது ஹென்னாவை பயன்படுத்தும் போது நல்ல ஆரஞ்சு ஷேட் தான் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே ஆரஞ்சு ஷேடு வந்து நல்லா டார்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நெல்லிக்காய் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இது நல்ல காஞ்ச காயாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. பட் ஆனால் எனக்கு இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால கடையிலுமே அது அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் பொடி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பொடி அவைலபிளாக இருந்தாலும் சரி, காய் அவைலபிளாக இருந்தாலும் சரி, நல்ல ஆப்ஷன் வந்து காயை பயன்படுத்துகிறது தான். பொடிகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ பெஸ்ட்டானது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக நல்ல அந்த காய்ந்த நெல்லிக்காயை வந்து வாங்கிக்கிறது தான். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா சிகக்காய் தான். சிகக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 அந்த பாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம எடுத்துக்க போகிறோம். பாட்ஸ் அப்படின்னா அது ஒரு முழு காய் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான். ஸோ ஒரு 8 to 10 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன பீசஸாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி சிகக்காய்ன்னு வச்சுக்கோமே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பனின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹேரை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கிளென்சிங்க்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் முக்கியமாக நம்ம இப்போது ஹென்னா கூட மிக்ஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணியுடைய கலர் வந்து நல்ல வெளிப்படுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம சிகக்காய் ஆட் பண்ணுறோம். இது கூடயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டையை சேர்க்குறோம். பூந்தி கொட்டையுமே நல்ல ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் தான். உங்கள் கூந்தலுக்கு எந்த விதமான பாதிப்பும் நம்ம ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 காய் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவை வந்து அந்த வெளிப்புற அந்த பழம் போல் இருக்கக்கூடிய அந்த விஷயந்தான். உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம வந்து அதை வந்து உடைச்சி உள்ள அந்த கொட்டையை நீக்கிட்டு அந்த வெளிப்புறத்து அந்த பழத்தை மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம். இதுவுமே சிகக்காய் போலவே ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டாக இருந்தாலும் மருதாணி இருந்த கலர் வெளிப்படுறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொட்டன்சி ஹென்னாக கொடுக்கும். ஸோ அந்த ஹென்னாலிருந்து வரக்கூடிய அந்த ஆரஞ்சிஷ் கலர் வந்து நல்ல ஒரு டார்க்கெஸ்ட் ப்ரௌன் கலர் வரைக்கும் அது ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த 3 இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்து ஒரு சேர மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலவையாக அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாயில் தான் பண்ணி ஆகணும். ஸோ வேறு வெசல்ஸ்லையோ வேறு பவுல்ஸ்லையோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. இரும்பு கடாயில் பண்ணும்போது நல்ல ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ நல்ல ஆக்சிடைஸ் ஆகும்போது நம்ம கலர் நல்லா வெளிப்படும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது இல்லைங்களா, சிகக்காய், பூந்திக்கொட்டை, நெல்லிக்காய், இது 3த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 4 கிளாஸ் தண்ணியில் நல்ல கொதிக்கிற தண்ணி, கொதி நிலையில் இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு ஊற வைக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காய் எல்லாமே கொஞ்சம் ரிஜிடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா ஊறட்டும். இந்த இரும்பு பாத்திரத்தில் அது ஊறணும். வேறு பாத்திரத்தில் பயன்படுத்தாதீங்க. ஒன்லி இரும்பு பாத்திரம். அப்போ தான் நல்லா ஆக்சிடைஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆக்சிடைஸ் ஆகும் போது நல்ல கலர் வெளிப்படும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இரும்பு பாத்திரத்தில் பயன்படுத்துங்க. இரும்பு பாத்திரம் இல்லைன்னு எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஹேர் கலர் பண்ணணும், நேச்சுரலாக ஹேரை கலர் பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்தால் மட்டுமே இல்லை, ஜென்ரலி ஹென்னா அப்ளை பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்தாலே ஒரு சின்ன இரும்பு பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறும் போது உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் அதிலே உங்களுக்கு தெரியும். வெறும் தண்ணியை வந்து நம்ம இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம் அப்படின்னாலே அதுவே ஒரு கருமையை அடையும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டு அதை ஊற வைக்கும் போது நல்லாவே இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமை வந்து அந்த கருமையை அந்த கலவை மாறி இருக்கும். ஸோ இப்போது நல்ல கருமையாக ஆன பிறகு இந்த கலவையை அப்படியே நம்ம எடுத்து ஒரு குக்கரில் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குக்கர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ப்ரெஷர் குக்கரில் பயன்படுத்துறதுனால குக்கர் பாதிக்கப்படுமா, இல்லை குக்கரில் வாசனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சிகக்காய், பூந்திக்கொட்டை இது எல்லாமே வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் பயன்படுத்தின ஒரு பொருள் தான். இன்றைக்கி நம்ம வேணால் வேறு விம் ஜெல், லிக்விட் இதெல்லாம் பயன்படுத்தலாம். பட் அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் சிகக்காயும் பூந்திக்கொட்டையும் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் எந்த விதமான பிரச்சனையுமே வரப்போகிறதில்லை. நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் குக் பண்ண பிறகு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குக்கர் வந்து நல்ல பளபளன்னு ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மொத்த கலவையுமே இந்த குக்கரில் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றிட்டு இன்னும் கூடுதலாக ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது ஒரு 2 கிளாஸ். ஸோ மொத்தமாக 6 கிளாஸ். ஸோ இந்த 6 கிளாஸ் தண்ணியில் வந்து இந்த கலவை வந்து கம்ப்ளீட்டாக வேகணும். ஸோ எத்தனை விசிலுக்கு வேகணும் அப்படின்னா நல்லா வெந்திருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுடைய குக்கரை பேஸ் பண்ணி, ஸோ என்னுடைய குக்கரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் 2 விசில் வச்சேன். அதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து
கொதிக்க வச்சுருங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் குக்கருக்கு எந்த லெவலில் நல்லா வேகுமோ அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் விசில்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் குக்கரில் நல்லா வெந்த பிறகு அந்த கலவையை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு நல்ல கையால், ஏன்னா இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் மிக்சியில் போடணும்னு கிடையாது, கையாலேயே இதை நீங்கள் மசிச்சிக்கலாம். ஸோ நல்லா வெந்திருக்கும். நல்ல புளியை எப்படி நம்ம வந்து கரைப்போமோ அது மாதிரி இந்த சிக்கக்காய், பூந்திக்கொட்டை, நெல்லிக்காய் இது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு அதுலேருந்து அந்த ஜூஸ் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். பிசைய புளியிலேருந்து எப்படி சாறு வருமோ அது போல் சாறு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் சாறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுரைக்கவும் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பூந்திக்கொட்டையிலேருந்து அந்த நுரைக்கிற தன்மை அதுக்கு இருக்குது இல்லைங்களா? ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நுரைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த வரியும் பண்ண வேண்டாம். அந்த நுரை கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடும். ஸோ மொத்தமாக புளியை வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறது மாதிரி மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். எல்லாம் புழிஞ்சு கம்ப்ளீட்டாக எடுத்த பிறகு ஒரு நல்ல ஒரு வடிகட்டியில் ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அந்த ஜூஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஜூஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஜூஸ். ஸோ இந்த ஜூஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கூந்தலை கலர் பண்ணக்கூடிய ஹென்னாவை நம்ம கலக்க போகிறோம். ஸோ இப்போ மருதாணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டி எடுத்துக்கலாம். என்னுடைய ஹேர் லெங்க்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம்ஸ் மருதாணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுடைய ஹேர் லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே இரும்பு சட்டியில் நீங்கள் மறுபடியும் ஒரு 100 கிராம்ஸ் மருதாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 100 கிராம்ஸ் மருதாணி கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஹென்னா வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஆட் பண்ண நல்லா பிளெண்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். கட்டி இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வரணும். ரொம்பவே திக்காக இருக்க வேண்டாம், அது மாதிரி ரொம்பவே தண்ணியும் ஆகிட வேண்டாம். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இதில் நம்ம சிகக்காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கண்ணில் படக்கூடாது. கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. ஸோ அந்த எரிச்சலை தவிர்க்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ கண்ணில் பற்றக்கூடாது இல்லைங்களா சிகக்காய், அதனால் சொல்கிறேன். ஸோ பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒழுகிற மாதிரி இருக்கக்கூடாது, அண்ட் அதே நேரத்தில் ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வைக்கணும். கண்டிப்பாக ஓவர் நைட் ஊற வைக்கணும். அப்போ தான் ஹென்னாவும் நம்ம ஊற்றிருக்கக்கூடிய இந்த ஜூஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளெண்ட் ஆகும். பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு அந்த டார்க் ப்ரௌன் கலர், நல்ல டார்க்கஸ்ட் ப்ரௌன் இது நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நியர்லி கருமை தான், நியர்லி ஒரு கருமையான கூந்தல் தான். உங்களுக்கு வந்து டக்குன்னு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இது ஆக்சிடைஸ் ஆகணும். அதனால் ஒரு நைட் ஃபுல்லாக இது வந்து ரெஸ்ட் பண்ணட்டும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக சாக்லேட் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நல்ல இந்த அயன் பவுல் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கருமையான ஒரு நிறத்தில் கார்னர்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். ஸோ இது நல்லா நீங்கள் ஒரு தடவை நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலவையை வந்து மெதுவாக நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுலையுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அண்ட் எப்போவுமே ஹேர் கலருக்கு, முக்கியமாக ஹேர் கலருக்கு நீங்கள் வந்து ஹென்னா அப்ளை பண்ணும்போது அண்ட் அவுரிப்பாய் அப்ளை பண்ணும்போதும் சரி, எந்த ஒரு கலவையுமே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது லாங் ஹேராக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஹேராக இருந்தாலும் சரி, முடியுடைய வேர்கால்கள்லேருந்து முடியுடைய அடிப்பகுதி வரைக்கும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பொறுமையாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நமக்கு தனிமையாக அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமா அவங்க ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம நல்லா அப்ளை பண்ணணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த மாதிரி இப்படி இந்த ஃப்ரண்ட் ஏரியாவை வந்து நான் காமிக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி இந்த மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி சேர்த்து ஒரு கொண்டையை உருவாக்குற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேக்கில் வந்து அது எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக, ஸோ பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே புரியும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுல நிறைய பேருக்கு தெரியும், பட் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஸோ ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு கருமையான ட்ரெஸ், இல்லைன்னா உங்களுக்கு அழுக்கானாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளவுஸ் வந்து பயன்படுத்தலை, ப்ரெஷ்ஷும் பயன்படுத்தலை. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கையில் வந்து அப்ளை பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு அது வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு க்ளவுஸ் பயன்படுத்தணும்னு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இன்னும் ப்ரஷ் பயன்படுத்தணும் அதுவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான்.
தலைமுடியில் ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. முடியில் எண்ணெய் பிசுக்கோ அழுக்கோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நல்ல சிக்கு எதுவும் இல்லாமல் நல்லா கிளியராக சிக்கெல்லாம் உடச்சி கிளியர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஹென்னா அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம தலையுடைய உச்சி பக்கத்தில் இருந்து கொஞ்சோண்டு முடி எடுத்து அதில் ஹென்னா அப்ளை பண்ணி ஒரு சின்ன கொண்டை மாதிரி வடிவமைச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இதே மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி ஹென்னா அப்ளை பண்ணிவிட்டு இந்த கொண்டையை சுற்றியே அழகாக நம்ம வடிவமைச்சு கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எந்த விதமான சிக்கோ இல்லை முடி உடையிறதோ இப்படி எந்த விதமான ரிஸ்க்குமே இருக்காது. ஸோ இந்த கொண்டையை நம்ம ஒழுங்காக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கழுத்து வலியோ இல்லை வேறு மாதிரி எந்த பெயினுமே ஷோல்டர் பெயின் இப்படி எதுவுமே இருக்காது. ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணி நம்ம இருந்தால் கூடயுமே பெயின் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஃபுல் வெயிட்டிங் டைம் முடிஞ்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது கூடயுமே நம்மளுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ முடியில் எந்த சிக்கும் விழாது. இதை அன்டை பண்ணி விடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்ளை பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷவர் கேப்பில் கவர் பண்ணுங்கள். ஷவர் கேப் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாலித்தீன் ஷீட் அல்லது நம்மளுக்கு கவர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நமக்கு அது ஜஸ்ட்டு வந்து காஞ்சி போகாமல் கவர் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம பர்பஸ் அது மட்டும்தான். ஸோ காஞ்சி போகாமல் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours வரைக்குமே நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வைங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் ஒரு 1 hour கண்டிப்பாக வைக்கணும். சில பேருக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஒரு 1 hour வரைக்கும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 to 4 hours வரைக்குமே இது வச்சுருக்கேன். ஸோ வச்ச பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் வெறுமனே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண பிறகு உங்களுடைய ஹேர் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஆலோவேரா ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஃபுல்லாக மருதாணி எல்லாம் வாஷ் பண்ண பிறகு கடைசியாக நல்லா உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுங்க. அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய கூந்தலில் ட்ரைனஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதை தான் நான் செஞ்சேன், அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெளிப்புறத்தில் ரொம்பவே சாஃப்டாகும் அண்ட் உள்ளுக்குள்ளே நரைமுடி வந்து தன்னுடைய கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கும். அண்ட் இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு கோலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக மறையுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது தான் இது கம்ப்ளீட்டாக மாறும். இதை கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ எவ்ரி 15 days ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வாங்க. அதாவது அவரே பயன்படுத்த முடிஞ்சதுன்னா சூப்பர், அதுதான் நீங்கள் பயன்படுத்தணும். அவரே பயன்படுத்த முடியாதவங்களுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக அவரே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ரிசல்ட்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது லேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கலர் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த விவரங்கள் பயனளிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.